எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்றே நான் பெருசாக புலம்பியிருக்கேன். ஸோ ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி மேக்ரோ எக்கனாமிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு குதிரை வச்சிருக்காரு. இன்னைக்கு தொடர்ந்து குதிரை இருக்காரு. ஸோ அதை பற்றி இன்னொரு 4-5 பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதை பேசிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயங்கள் நோக்கி போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரஷ்யாவுடைய தாக்குதல். ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே சைப்ரோசோனிக் மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக அது நியூக்ளியர் வார்ஹெட். அது சைப்ரோசோனிக் மிசைல் வந்து அது நியூக்ளியர் வார்ஹெட்டு. பட் நியூக்ளியர் அது லோட் பண்ணலை. அது சாதாரண வெடிமருந்தை லோட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதனால் ரஷ்யா என்ன சொல்ல வருதுன்னா, தேவைப்பட்டால் நான் நியூக்ளியர் வெப்பனையும் பயன்படுத்துவேன்னு சொல்ல வருது. அடி வாங்குறது என்னமோ யுக்ரைன் தான். ஆனால் வார்னிங்க்கு யூஎஸ் கொடுத்தது அது. ஏன்னா ஏற்கனவே இவங்க என்னமோ அந்த ரஷ்யாவோட ஆயில் டேங்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சைபர்சோனிக் மிசைல் அட்டாக் ஆன் யுக்ரைன் மேல் நடத்தப்பட்ட இது மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு கொடுத்த வார்னிங்காகவும், அதாவது உலகத்துக்கு நாங்கள் தேவைப்பட்டால் நியூக்ளியர் கூட பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன வார்னிங்காக தான் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பார்க்கப்படுது. சரி, இது ஒரு பக்கம் ரஷ்யாவோடது அப்படின்னு எடுத்துட்டாலுமே, இந்த பக்கம் யூஎஸ்ல வந்து முதல்ல ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று ட்ரம்ப்புக்கு எதிர் திசையில் நடந்தது, இல்லை ட்ரம்ப்புக்கு சாதகமாக நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ட்ரம்ப்புக்கு எதிராக நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், யுஎஸோட காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ்ங்கிறது ஒரு பாடி. ஓகே, செனட்டுமே அந்த லோயர் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சேர்ந்த ஒரு பாடி தான் நம்ம காங்கிரஸ். சட்டங்கள் ஈற்றக்கூடிய ஒரு பாடி தான் இந்த காங்கிரஸ். ஓகே, அதில் ஒரு அங்கம் தான் இந்த செனட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றியும் இருக்காங்க. அதாவது காங்கிரஸினுடைய அனுமதி இல்லாமல் ட்ரம்ப் வந்து சண்டைக்கு போகக்கூடாது, வாருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரெசல்யூஷன். இது வந்து ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் கட்சி ஆளுகளே ஒரு 5 பேர் மாற்றி ஓட்டு போட்டு ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டாக அது பாஸ் ஆயிடுச்சு. இதனால் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை ட்ரம்ப் அட்டாக் பண்ண மாட்டார் அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக இது வந்து அப்படி நடக்காது. ஏன்னா இது எப்படின்னா, ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்ட் இந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த 52 ஓட்டு போட்டு ட்ரம்ப் வந்து காங்கிரஸோட அனுமதியோட தான் நீ வாரில் லான்ச் பண்ணணுங்கிற கொண்டு வந்தாங்களே, இது சட்டமாகணும்னா ட்ரம்ப் கையெழுத்து போடணும். இது சட்டமாகணும்னா ட்ரம்ப் கையெழுத்து போடணும். அதாவது இது ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார், செக்யூரிட்டிக்கு வாட்ச்மேன் செக்யூரிட்டியே அப்படிங்கிற, பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இது. இந்த காமெடியுமே இந்த ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டாக கொண்டு வந்த இந்த பில்லு சட்டமாக மாறணும்னா ட்ரம்ப்பே கையெழுத்து போடணும். ட்ரம்ப் இது நிராகரிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அவர்கிட்ட ஒரு வீட்டோன்னு வச்சிருக்காரு. ஓகே, இதை ரெசல்யூஷனை அவர் நிராகரிக்கலாம். அப்படி அவர் நிராகரிச்சாருன்னா இது 2 விட 3 மடங்கு ஓட்டு அதிகமாக போட்டு மறுபடியும் அவங்க பாஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கட்சியாளர்கள் ஒரு 5 பேர் இருந்தாங்க, அவங்களும் ஓட்டு போட்டுட்டாங்க. ஸோ இதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யூஎஸ் செனட்டில் பில் பாஸ் ஆயிடுச்சு, இனிமேல் ட்ரம்ப் வந்து சர்ப்ரைஸ் அட்டாக்கு பண்ண மாட்டார் அப்படிங்கிற அந்த வாதத்தை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது வெறும் பில். அது சட்டமாகணும்னாலே ட்ரம்ப் தான் கையெழுத்து போடணும். ட்ரம்ப் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அவர் இப்படி தான் பண்ணத்தான் போவார். ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப்போடைய ஒரு பேட்டியில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். ஓகே, நான் என்னுடைய ஓன் மாரல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நான் செயல்படுவேன், இன்டர்நேஷனல் லாஸை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நேற்றே நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 66 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லேருந்து இதுக்கப்புறம் உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு WHO ஆரம்பித்து 66 ஆர்கனைசேஷன்லேருந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லேருந்து அவர் வெளியே வந்துட்டார். அமெரிக்கா வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இட் இஸ் ட்ரம்ப்க்கு அகேன்ஸ்டான மூவ் தான். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த டாரிஃப்கான ரூல், அந்த கேஸ் அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 8:30 மணி வாக்கில் அந்த ரிசல்ட் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். 8:30 மணிங்கிறது 1 ஹவர் முன்ன பின்ன ஆகலாம். பட் வந்து இது வந்து ஆக்சுவலாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக போட்ட இந்த டாரிஃப்னால இவ்வளோ நஷ்டமாகுது, இது ஆளுபால்மெல்லாம் சேர்ந்து இது விசாரிக்குது. இன்னைக்கு 8:30 மணி வாக்கில் இந்த நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு சப்போஸ் இது ஒரு வேளை ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டாக வந்தால், ட்ரம்ப் எகெயின்ஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வராமல் இருக்குது. இது ஒரு 50-50 சான்சஸ் தான். ஸோ தீர்ப்புனா இதுதான் அப்படின்னு நிறைய ஒப்பீனியன் தான் வெளியாகிட்டு இருக்கே தவிர இதுதான் தீர்ப்பு வரப்போகுதுங்கிற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அது இன்னைக்கு நைட்டு தான் தெரியும். சப்போஸ் ட்ரம்ப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் உடனே ட்ரம்ப் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாரா அப்படின்னு சொன்னால், எஸ், டாரிஃப் இதுவரை கலெக்ட் பண்ண டாரிஃபை அவர் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போவார். பட் ட்ரம்ப் அதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஆல்ரெடி அவர் ஒரு பெரிய லீகல் டீமை ஃபார்ம் பண்ணி, சப்போஸ் இந்த பவர் ட்ரம்ப்புக்கு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட், இந்த டாரிஃப் போடுறதுக்கான பவர் ட்ரம்ப்புக்கு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு லா பாஸ் பண்ணுச்சுன்னா, ஆர்டர் கொடுத்துச்சுன்னா,
அந்த பவரை எடுத்துக்கிறதுக்கான புது சட்டங்களை இயற்றுறதுக்கான வழிமுறைகளையும் ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஓகே. ஸோ எந்த வழி ஒருவேளை அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா ட்ரம்புக்கு இன்னும் குசி. அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு வாரம் ட்ரம்புக்கு இன்னும் எச்சா வேலை இருக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பட் வந்து இது ஒரு ஸ்லைட்டான ஒரு புல்லிஷ்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக அந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா. ஏன்னா டெம்பரவரியாக இந்த டாரிஃப் எல்லாமே ஹோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ட்ரம்ப் மறுபடியும் சட்டமேற்றி இதை கொண்டு வந்து மறுபடியும் டாரிஃபை போடுறதுக்கு காலதாமதம் ஆகலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பு வந்து 8:30 மணி வாக்கில் வரும். ஸோ இது டாரிஃப்க்கு எகென்ஸ்டாக வருதா, டாரிஃப்க்கு ஆதரவாக வருதா அப்படிங்கிறத நம்ம ஒரு நைட்டு 9 மணி வாக்கில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஒன்று. இது 2 முக்கியமான நியூஸ் ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக நம்ம பேசணும்னா. அதே மாதிரி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி கொலம்பியா வந்து பிரசிடென்ட்லாம் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தார். அப்புறம் நேற்று ஏதோ கால் பேசியிருக்காங்க கொலம்பியா பிரசிடென்ட்டும் அமெரிக்கா பிரசிடென்ட்டும். ஒன்றும் இல்லை, நம்மளால் ஃபோனை போட்டு எப்போ பார்த்தியல்ல, இனிமேல் எங்ககிட்ட எல்லாம் வாலாட்டக்கூடாது, இந்த அதெல்லாம் வரக்கூடாது, இந்த அந்த ஏதோ கஞ்சா கிஞ்சாலாம் அனுப்புறியாமல்ல அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு. பட் வந்து கான்செப்ட் என்னன்னா, கொலம்பியா பிரசிடென்ட்டும் ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசுனது அப்படிங்கிறது மேற்கொண்டு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகாமல் கொஞ்சம் சமாதானப்படுத்தியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று ட்ரம்ப் சொன்னதை கொலம்பியா பிரசிடென்ட் கேட்டிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுது இவங்களுடைய ஃபோன் கால். இது போக நம்ம ட்ரம்ப்போட விஷயத்தில் முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டிய அல்லது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா நம்மளுடைய யுஎஸ் டீல் தான். யுஎஸோடைய காமர்ஸ் செக்ரட்டரி இன்னைக்கு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த யுஎஸ் இந்தியா டீல் நடக்கலைன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பேசல. அப்படியே தான் அவர் சொல்லியிருக்கார். ஓகே. யுஎஸோடைய காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த யுஎஸ் சைனா இந்தியா டீல் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து யுஎஸ் இந்தியா டீல் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் இதோட ஃபைனல் டிசிஷன் அத்தாரிட்டி. அவர் தான் இந்த மாதிரியான முக்கியமான டீல்களை சைன் போடணும். பட் வந்து க்ளோஷர் பொறுத்த வரைக்கும், இந்த டீலோடைய க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பிரைம் மினிஸ்டர் மோடி ட்ரம்ப் அவர்களுக்கு பர்சனல் கால் போட்டு இதை பற்றி பேசி இதுக்கான க்ளோஷரை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் முன்னாடி கொடுத்த ஆஃபரு அப்படிங்கிறது இப்போ வந்து ரிஜெக்ட் ஆகுது. அந்த ஆஃபர் இன்னும் கூட அவங்களும் தெளிவாக சொல்ல. முன்னாடி கொடுத்த ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ ரிஜெக்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் நாங்கள் புதுசாக இதைய டீல் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டாக அவர் பேசியிருக்காரு. இது உண்மையிலேயே பதட்டத்தை அதிகப்படுத்துது. யுஎஸ் இந்தியா டீல் சைன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது. யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரியோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நியூ டெல்லியோடைய இப்போத்த ரிப்ளை என்னன்னா, லாஸ்ட் 2025 மட்டும் 8 தடவை பிரைம் மினிஸ்டரும் ட்ரம்ப் அவர்களும் பேசியிருக்காங்க. யுஎஸோடைய காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் உண்மை இல்லை, இதனால தான் டீல் தள்ளி போகுது, மோடி ரீச்சபிளாக இல்லை, மோடி கூப்பிட்டு ட்ரம்ப் கிட்ட பேசல அப்படிங்கிறதுனால தான் டீல் தள்ளி போகுது அப்படிங்கிற கிளைம் வந்து பொய்யானது அப்படிங்கிற மாதிரி இந்தியா சார்பில் ஒரு ரிப்ளை கொடுக்கப்பட்டிருக்கு. எனிவே இந்தியா கூப்பிட்டு பேசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் ட்ரம்ப் இருக்காருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கால் பண்ணி பேசி வாங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பெட்டர் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸை நோக்கி இன்னும் தீவிரமாக நகர்றது பெட்டர் அப்படிங்கிறதான் தோணுது. ஏன்னா இன்னும் எனக்கு கூப்பிட்டு பேசல அதனால நான் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து எந்த அளவுக்கு ஒத்துக்க முடியும்னு தெரியல. ஸோ யுஎஸ் இந்தியா டீல் அப்படிங்கிறது இன்னுமே பெரிய அளவில் காலதாமதமாகறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திருப்பூரை நினச்சா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகே, அது என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி போகும்னு தெரியல. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து பணத்தை வெளியெடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி காலையில் 90 ரூபாய்க்கு கீழே ஆரம்பித்த ருப்பியோட வேல்யூ நான் சாயங்காலம் 90 ரூபாய்க்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நிறையா இஷ்யூக்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம குளோபல் மார்க்கெட்டுக்கான இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷனை இன்னுமே ஸ்டேபிள் இல்லாமல் தான் வச்சிருக்கு. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் இன்னும் ஸ்டேபிளாக இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீல் இன்னுமே காலதாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் யுஎஸோடைய டேட்டா வருது. ஓகே, இன்றைக்கி அந்த ஹவுசிங் டேட்டாஸ் இதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் லைனாக யுஎஸ் டேட்டாக்கள் வரும். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்குமே இந்த ஹோட்டலி ரிசல்ட்ஸ் 12ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்தியன் மார்க்கெட் ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு சூழ்நிலையும் இங்கே சரியில்லாமல் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எனிவே நம்ம எப்போ போல என்ன நடந்தாலும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலையானதெல்லாம் இல்லை. நாளைக்கு காலையில் நம்ம ஃபோன் பண்ணி பேசி யூஎஸ்டியில் அடுத்த வாரத்தில் சைன் ஆகிடலாம்.
ட்ரம்ப்பே மனசு மாதிரி டேரிஃபை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா அந்த ஆள் பண்ணாலும் பண்ணுவா அப்படி. அந்த ஆளுக்கு எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. ஸோ அதுவும் நடக்கும். ஸோ இதெல்லாமே பாசிபிள் அப்படிங்கிறதுனால எப்போவுமே மார்க்கெட் அதோட வேல்யூஸில் மூவ் பண்ணுங்கள். ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிம்பிளான ஒரு மூவ் தான். நம்ம பெருசாக குழம்பிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. காலையில் மார்க்கெட்டு நியூட்ரலில் ஓப்பன் ஆகுது. நியூட்ரலில் ஓப்பன் ஆன உடனே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி, அதாவது அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய 26,032 பிரேக் பண்ண அது ட்ரை பண்ணுது. 26,032 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. அங்கேயே மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஹை 26,031.60. ஓகே, 21,031.60. மார்க்கெட் மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் ரேண்டமாக போய் எக்ஸாக்டாக 26,038 மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் எப்போவுமே அதோட வேல்யூஸில் தான் மூவ் ஆகும். ஸோ வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டில் புல் மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 26,032 எக்ஸாக்டாக மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி அங்கிருந்து கீழே கொண்டு வந்தாங்க. கீழே வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டாக பிரைமரி சப்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் 25,958 மார்க்கெட்டை மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களால மறுபடியும் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே, அதாவது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலெலாம் புஷ் பண்ண முடியல. பிரைமரி சப்போர்ட்டான 25,958 பிரேக் பண்ணி நேராக எங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் 25,822 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷனல் ஹடில் அச்சீவ் பண்ணுது. நேராக அந்த பொசிஷனல் ஹடில் அச்சீவ் பண்ணுது. மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸுகள் எல்லாம் சருகாச்சு. உதாரணத்துக்கு எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 932 மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆனதை நம்ம வாட்ச் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த இன்ட்ராடே டிஃபென்ஸ் 862 அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆனதை நம்ம வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்ட்ராடே டிஃபென்ஸுகள், இன்ட்ராடே சப்போர்ட்டுகளில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சே தவிர மற்ற இடங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ரெட் கேண்டில்கள் தான். அடுத்தடுத்த மூவ் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு மூவை தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கு. அதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரைமரி ரெசிஸ்டன்ஸை டிஃபெண்ட் பண்ணுறோம். பிரைமரி சப்போர்ட்டான 25,958 பிரேக் பண்ணுறோம். இமீடியட்டாக பொசிஷனல் ஹடிலான 25,882 அச்சீவ் பண்ணுறோம். பொசிஷனலான 25,882 அச்சீவ் பண்ணுறோம். இடையில 932 சொல்லக்கூடிய இன்ட்ராடே சப்போர்ட்லையும் 862 சொல்லக்கூடிய இன்ட்ராடே சப்போர்ட்லையும் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம். இவ்வளோதான் மார்க்கெட்டோடைய ஓவரால் மூவ் இன்னைக்கு. வேறு எதுவும் கிடையாது. மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நியூட்ரலான ஒரு க்ளோஸ். வீக்கெண்ட் இருக்கு, அது போக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்கு, யூஎஸ் மார்க்கெட்டில் டேட்டா இருக்கு. ஸோ மார்க்கெட்டு இதெல்லாம் பொறுத்து தான் இந்த பொசிஷனலில் பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதா அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம நகர முடியும். க்ளோஸுமே பொசிஷனலுக்கு பக்கத்தில் ரொம்ப நியூட்ரலான ஒரு க்ளோஸை தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ அதைய கன்சிடர் பண்ண, இந்த க்ளோஸை கன்சிடர் பண்ணோம்னா திங்கக்கிழமை மார்க்கெட்டினுடைய பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 25,822 இருக்கு. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,822 இருக்கு. இந்த 25,822 தான் பொசிஷனல் ஹடிலுமே. இந்த 25,822 தான் பொசிஷனல் ஹடிலும். அதே மாதிரி 25,822 தான் திங்கக்கிழமை மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸும். ஸோ 25,822க்கு மேலே, பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 26,062 26,132 இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். இது புல் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இது பியர் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். எனிவே, ஸோ பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 26,062 26,132 மந்த்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே அடுத்த பொசிஷன் இடத்துல நம்ம பார்த்தோம்னா 26,328 தான். அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 932லையும் 858லையும் இருக்கு. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டவுன் சைடை பொறுத்த வரைக்குமே 25,758 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 25,632. அதுக்கு அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 25,572. அதுக்கு கீழே பொசிஷன் 25,328 இருக்கு. அண்டு மார்க்கெட்டினுடைய இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 25,728 25,662 இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ ஓரளவுக்கு வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு ரெட்டு பேசிடலாம்.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கே பார்த்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃபென்ஸ் பொசிஷன் தவிர புல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் அதுவும் வச்சிருக்காங்க. அதுவும் எந்த ஹோப்புனா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஹோப்பில் நல்ல ஒருவேளை அது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஃபுல் பேக் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் அவன் டிஃபென்ஸ் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறான், எங்கேருந்து கவர் பண்ணுறான்னா எக்ஸாக்டாக 25,800 கவர் பண்ணுறான். 25,800ங்கிறது அந்த 25,822ன்னு சொல்லக்கூடிய பொசிஷனல் ஹர்டில் குடிக்குது. பொசிஷனல் ஹர்டுக்கு மேலே எல்லா பொசிஷன்ஸையுமே புல்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. வீக்கெண்டில் ஏதாவது பாசிட்டிவான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நிகழ்வுகள் இருந்தால் மட்டும்தான், அதுவும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான், அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் புல்ஸால் சர்வே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு புல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அஃபென்ஸ் பொசிஷனை பெருமளவில் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதே மாதிரி பியர்ஸை பொறுத்த வரைக்குமே இவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் 650 வரைக்குமே டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 650 அப்படிங்கிறது அடுத்த மந்த்லி சப்போர்ட்டான 25,632 குறிக்குது. அது வரைக்கும் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை பியர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் லைட்டாக தூவி விட்டுருக்காங்க. இப்போதைக்கு ஒரு டிஃபென்ஸ் பொசிஷனும் பியர்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸுமே ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் புல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இது இப்போ இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் தான். தயவு செஞ்சு திங்கட்கிழமை காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ரீசெக் தி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். திங்கட்கிழமை காலையில் அதோடைய ஸ்டேட்டஸை பாருங்கள். இது என்ன டு சேஞ்ச் மனநிலை மட்டும்தான், இப்போ இருக்கக்கூடிய மனநிலை மட்டும்தான் அது காமிக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே அதுவும் நியூட்ரல் ஓப்பன் தான். ஃபஸ்ட்டு கேண்டிலில் பாசிட்டிவ் ஓப்பன் அல்லது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய 59,932 டச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஈவன் பேங்க் நிஃப்டியோட ஹையுமே 59,931 தான். நிஃப்டியோட ஹையும் 26,031 தான். 26,031 தான். ஸோ ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் ஓப்பன் ஆன உடனேயே அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸை பெரிய அளவில் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கேயும் அதே பேங்க் நிஃப்டிலையும் அதே ஸ்டேட்டஸ் தான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 932 டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் 59,858. 59,858 பிரைமரி சப்போர்ட் மட்டும் இல்லை, அதான் மந்த்லி சப்போர்ட்டும் கூட பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்கு கீழே புஷ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு என்னென்னமோ தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. பிஎஸ் மார்க்கெட் எக்ஸாக்டாக 59,858 அந்த பவுன்ஸ் பேக்கில் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை அடுத்த பியர் சிங்குக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த சிங்குக்கு வந்திருக்கோம். ஸோ இது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த சிங்கை விட்டு வெளியே வந்ததே பெரிய சந்தோஷம். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரே சிங்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவை அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து செகண்ட் சிங்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த சிங்குக்குள்ளே தொடர்ந்து இருக்குமா அல்லது கிராஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த பியர் சிங்குக்குள்ளே வந்து நம்ம க்ளோஸ் ஆகிருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸையும் பிரைமரி சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி அடுத்த நெகட்டிவ் சிங்குக்குள்ளே மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே அதுவும் நியூட்ரலான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் பாசிட்டிவ் அல்லது பிரைமரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 59,531, பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 59,458. இந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 59,858, 60,132, 60,772. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 59,228, 58,778 அண்ட் 58,132. இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்துக்கலாம், அது ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புல்ஸ் எல்லாருமே பொசிஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, எல்லா பக்கம் புல்ஸ் கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அடுத்த பியர் சிங்குக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து புல்ஸுக்கு வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பெரிய அளவில் அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஃபென்ஸ் பொசிஷன் இன்னும் இருக்குது. டிஃபென்ஸ் பொசிஷன் பெருசெல்லாம் கவரெல்லாம் பண்ணல. டிஃபென்ஸ் பொசிஷன் இன்னும் இருக்குது. இந்த சிங்குக்குள்ளே மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க புல்ஸை பொறுத்த வரைக்குமே. பட் பியர்ஸ் அப்படி இல்லை. பியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக எங்கேயும் பொசிஷனை கம்மி பண்ணல. பியர்ஸ் வந்து பொசிஷனை கம்மி பண்ணலை. ரெண்டாவது பெரிய அளவில் இன்க்ரீஸும் பண்ணல. பட் பொசிஷனை கம்மி பண்ணல அப்படிங்கிறதே பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா புல்ஸ் பொசிஷனை கம்மி பண்ணிட்டு இருக்கும்போது பியர்ஸ் கம்மி பண்ணால் வச்சிருக்கா. ஸோ பியர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எனிவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். மறுபடியும் திங்கட்கிழமை நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஓரளவுக்கு நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் வேறு மைண்ட் செட்டில் இருந்தேன், டைவர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிற இடையில. ஸோ ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் பிங் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்டு 2 நாள் வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
என்ன பிரச்சனை வந்தாலுமே திங்கட்கிழமை காலையில பார்த்துக்கலாம். ஏன்னா உட்கார்ந்து நைட் 12 மணி வரைக்கும் தீர்ப்பு அவன் என்ன சொல்றான்னு படிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. தீர்ப்பு என்ன வந்தாலும் நம்ம 2 நாள் நம்மளால மார்க்கெட்ல ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. 2 நாள் மார்க்கெட்ல நம்ம ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. முடிஞ்சா பொங்கல் பர்ச்சேஸ் போயிட்டு வாங்க. துணி, கிணி, கரும்பு ஏதாவது வாங்கி வைங்க. அடுத்த வாரம் பொங்கல் வந்துருது. ஓகே. ஸோ திங்கட்கிழமை காலையில ஏன்னா தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அத எப்படி ரியாக்ட் பண்றாரு? அவர் அடுத்த கட்ட மூவ் என்ன? இந்த மாரி நெறைய ஃபாலோ அப் நியூஸஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ திங்கட்கிழமை காலையில சினாரியோக்கள பார்த்துக்கலாம். ஆ ட்ரம்ப் அதுவரைக்கும் எதுவும் எஸ்கலேஷன் பண்ணாம இருந்தா போதுமானது. பட் யுஎஸ் இந்தியா டீல் வந்து இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ மார்ச்சுக்குள்ள சைன் ஆகுறது அப்படிங்கிறது மறுபடியும் டவுட்டு. அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ ஹெட்ஜஸ் எடுத்து தான் வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஏன்னா டேட்டாஸும் வருது இன்னைக்கெல்லாம். ஹெட்ஜஸ் எடுத்து தான் வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஹெட்ஜஸ் இல்லாம தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம மறுபடியும் திங்கட்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ எவரிஒன் கைஸ்.